بسم الله الرحمن الرحيم عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஓரிரு தினங்களில் ரமலான் நோன்பை நாம் அடைய இருக்கிறோம். அந்த நோன்புடைய சட்டதிட்டங்களை சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நினைவுள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை ஒரு வழிமுறையாக நமக்கு தேர்வு செய்திருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக இருந்ததோ அதுபோல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு எதற்காக? நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும், அதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். ரமலான் மாதத்தை நம்ம அடைகிறோம், நோன்பு வைக்கிறோம், அதெல்லாம் சரி. இந்த நோன்பு எதுக்கு வைக்கிறோம்? அந்த நோன்புல இருந்து அல்லாஹ் நம்மிடத்தை எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் நம்மிடத்திலே வர வேண்டும். இதுதான் நோன்புடைய நோக்கம். அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். 30 நாள் நோன்பு வைக்கணும். ரமலான் மாதம் 29 நாளா? அப்ப எத்தனை நாள் நோன்பு வைக்கணும்? 29 நாள் நோன்பு வைக்கணும். ஏன் நம்ம இந்த விஷயத்தை இங்க குறிப்பிடுகிறோம் என்றால், சில பேர் தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரமலான்ல 3 நோன்பு வச்சா 30 நோன்பு வச்ச மாதிரி. ஏன்னா ரமலான்ல முதல் நோன்பு வைக்கிறது, இடையில 15ஆவது நோன்பு வைக்கிறது, அப்புறம் கடைசி நோன்பு வைக்கிறது. நம்ம 3 நோன்பு வச்சுட்டோம். 3 நோன்பு வச்சா 28 27 நோன்பு வச்சிடணும். ஏன்னா அன்னைக்கு லைலத்துல் கத்ராம். அப்ப இந்த 3 நோன்பு வச்சா 30 நோன்பு வச்ச மாதிரி இப்படிலாம் பேசுறத பாக்குறோம். இதெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான கருத்துக்கள். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், உங்களில் யார் அந்த மாதத்தை அடைந்தாலும் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும். ரமலான் முழுக்க நோன்பு வைக்கணும். சில பேர் ஈமான் குறைபாடு உள்ளவர்கள் இதுல கவனம் செலுத்தாம இருக்கிறத பாக்குறோம். நோன்பு வச்சா கொஞ்சம் படபடப்பு வரும், நோன்பு வச்சா எனக்கு பசி எடுக்கும், பசி எடுக்கத்தான் செய்யும், அதுக்கு தான் நோன்பு. நோன்பு வச்சா எனக்கு பசி எடுக்கும், பலகீனமா இருக்கு, எனக்கு வேலைக்கு செய்ய முடியாது, இப்படியெல்லாம் சப்பை காரணங்களை கூறிக்கொண்டு இந்த நோன்பை புறக்கணிக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்காம சாப்பிடக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன? ஈமானுடைய குறைபாடு. ஈமான் உள்ள மக்கள் இந்த நோன்பை நேசிப்பார்கள். அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு கொடுத்ததே ஒரு பெரிய பாக்கியம் என்று நினைத்து ஆர்வத்தோடு அந்த ரமலான் மாதத்தை அடைந்து ஒரு நோன்பை கூட விடாமல் எல்லா நோன்புகளையும் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நம்ம வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் எல்லா நோன்பை வைக்கலாமா? இது அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடமை. இது இறையச்சத்துடைய அடிப்படை நோக்கம், இறையச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா துஆமஹு வ ஷராபஹு, யார் தீய சொல்லையும் தீய செயலையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதால் தாகித்திருப்பதால் அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பாருங்க. வெறுமனே ரமலான் மாசத்துல காலையில சாப்பிடாம இருந்துட்டோம், குடிக்காம இருந்துட்டோம், அல்லாஹ்வுக்காக நம்ம அப்படி இருந்துட்டோம், நோன்பு நிறைவேறிடுமா? நோன்பு வச்ச கூலி நமக்கு கிடைச்சிருமா? எப்ப நமக்கு நிறைவேறும்? அந்த தக்வா, பசியோட இருக்கிறோம், நம்ம உடம்பு சோர்வடையும், நம்முடைய உள்ள சோர்வடைய கூட. அல்லாஹ் உனக்காக நான் இருக்கிறேன்,
நீ சொன்னா என்பதற்காக நான் இந்த கட்டுப்பாடோட இருக்கிறேன். நீ கியாமத் நாள் வரைக்கும் எதெல்லாம் தடை செஞ்சிருக்கிறியோ அதெல்லாம் நான் தவிர்ந்து கொள்வேன் என்ற அல்லாஹ்வுடைய பயத்தை உணரணும். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் பார்க்கறான் அப்படிங்கிற சிந்தனை நம்ம இடத்துல வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இடத்துல சொல்றாங்க. இந்த தக்வா யார்கிட்ட வரலையோ, அவங்க பசிச்சிருந்தாலும் தண்ணி குடிக்காம இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அதுல ஒரு தேவையும் இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதாக்கான சௌமு யௌமி அஹதிக்கும், உங்கள யாராவது நோன்பு வைக்கக்கூடிய காலம் வந்து விட்டால், யாராவது உங்களோட சண்டைக்கு வர்றான், நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க, ஒரு ஆள் என்ன செய்யறான், நம்ம கூட சண்டைக்கு வர்றான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மற்ற நாள்ல நம்ம சண்டை போட்ட மாதிரி வர்றியா மோதி பாப்போமா அப்படின்ட்டு இறங்கிடக்கூடாது. நோம்புடைய காலங்கள்ல நோம்பாளி இப்படித்தான் இருக்கணும். ஃபல் யகுல் இன்னி இம்ராவுன் சாயிமுன், அவர் என்ன சொல்லணும்? நான் நோம்பாளி இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று நம்ம என்ன செய்யணும்? கோபத்தை அடக்கணும். ஒரு ஆள் நம்ம திட்டுனா கூட நம்ம என்ன செய்யணும்? நம்ம கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க? நோம்புங்கிறதே அதுக்கு தானே, உனக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தானே. உன்னுடைய கோபத்தை அடக்கணும், உன்னுடைய அவசரத்தை அடக்கணும், அல்லாஹ்வை மறந்து நீ நடக்கக்கூடிய செயல்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வரணும். இதுதான் நோம்புடைய நோக்கம். அப்ப இந்த நோக்கத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. தக்வா நம்ம இடத்துல ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரங்கள்ல இந்த நம்ம சாப்பிடுறது கூட மீறி போயிடலாம், தண்ணி குடிக்கிறது கூட நம்ம மீறிடலாம், ஆனா நோன்பு முடியாது. ஒரு சில நேரத்துல மனுஷன் சாப்பிட்டுருவான், தண்ணி குடிச்சிருவான், ஆனா நோன்பு முடியாது. அந்த காலகட்டம் என்ன காலகட்டம் சொல்லுங்க? தெரியாம செய்யறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யாராவது நீங்க மறதியாக சாப்பிட்டுட்டீங்கன்னா, தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா நோன்பு தொடருங்க, உங்க நோன்பு முடியாது. ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவன் யாரு? அல்லாஹ் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான். மறந்துட்டோம். ஒரு முதல் 2 நோம்புல அந்த மறதி இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா நோன்பு வச்சு அப்பதானே பழகுறோம். மறதியா வளமையா நம்ம முன்னாடி சாப்பிட்ட மாதிரி தண்ணி எடுத்து குடிச்சிருவோம், சாப்பிட்டுருவோம். சரி, வயிறு முழுக்க நல்லா சாப்பிட்டீங்க, வயிறு நிறைய தண்ணியை குடிச்சிட்டீங்க, அப்புறம் தான் ஞாபகம் வருது, அரை மணி நேரம் கழிச்சுதான் ஞாபகம் வருது, ஆஹா இன்னைக்கு நம்ம நோம்புல. நோம்பு செல்லுமா செல்லாதா? செல்லும். நோம்புக்கு ஒரு பிரச்சனையே, தக்வாவுக்கு பாதிப்பு வரல. நீ தெரிஞ்சு குடிச்சிருந்தேன்னா தக்வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பாருங்க, நீ சாப்பிடாம இருக்கிற தக்வா உன்கிட்ட இல்ல, கெட்டதை நீ விடல, உன் நோம்பு செல்லாதுங்கிறாங்க. நீ சாப்பிடாம இருக்கிற, தண்ணி குடிக்காம இருக்கிற, ஆனா இறையச்ச உன்கிட்ட வரல, உன் நோம்பு செல்லாது. ஆனா நீ சாப்பிட்டுட்ட, மறதியா தான் சாப்பிட்ட, உன்னுடைய நோம்பு செல்லும். ஏன்? தக்வா, இறையச்சம். அப்ப வேண்டும்னே நம்ம செய்யக்கூடாது என்பதை நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன செய்யறோம்? அறிந்து கொள்றோம். சரி, நோம்புடைய காலங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? 3 விஷயங்கள் நோம்புடைய காலத்துல நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள். அல்லாஹ் காலையில இருந்து ஃபஜருடைய வக்தில இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல 3 விஷயங்களை செய்யக்கூடாது நமக்கு சொல்லி இருக்கிறான். ஒன்று, நம்ம சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, மனைவியோட இல்லறத்துல ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூறுகிறான், வஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி அரஃபது இலா நிசாயிக்கும். நோம்புடைய காலத்தில் இரவு நேரத்தில் மனைவியோடு உள்ள இல்லறத்துல ஈடுபடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்துல மனைவியோட நம்ம என்ன செய்யலாம்? இல்லறத்துல ஈடுபடலாம். சில பேர் அதையும் தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நோம்பு மாசம் வந்துட்டாலே ஒதுங்கிடுவாங்க, மனைவியோட சேரவே மாட்டாங்க, இரவுலையும் சேரக்கூடாது, இந்த ரமலான் மாசம் முழுக்க நம்ம ஈடுபடக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அது தப்பான கருத்து. பகல்ல தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? மனைவியோட சேரக்கூடாது. எப்படி பகல்ல நம்ம சாப்பிடக்கூடாது, பகல்ல தண்ணி குடிக்க கூடாது, பகல்ல மனைவியோட சேரக்கூடாது. இரவு நேரம் வந்துருச்சா நமக்கு அனுமதி. ஆரம்பத்துல இருந்து அந்த சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம்? இரவுலையும் மனைவி இடத்துல உடலுறவு கொள்ளக்கூடாது. ஆரம்பத்துல உள்ள சட்டம். ரமலான் மாசம் வந்துருச்சா, அப்ப அந்த ரமலான் மாதம் முழுக்க நம்ம என்ன செய்யக்கூடாது? மனைவி இடத்துல இல்லறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. அது சில பேர் ஃபாலோ பண்ண முடியல, அதை மீறினாங்க. அல்லாஹ் அதை சுட்டி காட்டி அந்த சலுகையை வழங்கினான். அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். இப்போது அல்லாஹ் உங்களுக்கு சலுகையை கொடுக்கிறான். இரவு நேரத்தில் மனைவியோட சேர்ந்துக்கோங்க, பகல் நேரத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க, மனைவியோட சேர வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். குழு அஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா எத்தபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகிற வரைக்கும் நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள். கருப்பு கயிறு வெள்ளை கயிறுனா என்ன? கருப்பு கயிறுங்கிறது இரவு, வெள்ளை கயிறுங்கிறது ஃபஜர். அப்ப இருள் முடிஞ்சு ஃபஜர் வர்ற வரைக்கும் சாப்பிடுங்க, குடிங்க, மனைவியோட சேருங்க. ஃபஜர் வந்துருச்சா, அப்ப சூரியன் மறைகிற வரைக்கும் நீங்க உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, மனைவியோட சேரக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள்ல என்ன செஞ்சான்? சட்டங்களை அமைத்தான். அப்ப இதெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால கிடைச்சிருக்கு.
சொல்ல போனா இன்னும் ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டமான, இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு ரொம்ப சலுகையை கொடுத்திருக்கிறான். ஆரம்பத்துல ஒரு ஆள் வந்து தூங்கிட்டார்னு வைங்களேன், இப்ப இஷா தொழுதுட்டு தூங்கிட்டார், தூங்காத வரைக்கும் அவர் எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். உள்ள சட்டம் இரவுல கூட, ஏன்னா நோன்பு திறந்ததுக்கு பின்னாடி எவ்வளவு வரைக்கும் சாப்பிடலாம், தூக்கம் வர்ற வரைக்கும் எவ்வளவு வேணா நீ சாப்பிட்டுக்கலாம். நைட்டு 10 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறியா, அது வரைக்கும் நீ சாப்பிடு, இல்லையா? அப்படிதான் முன்னாடி சட்டம். 10 மணிக்கு ஒரு ஆள் தூங்கிட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. 11 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு, அவ்வளவு சாப்பிடக்கூடாது, இனி அடுத்து சூரிய மறைஞ்சாதான். இப்படிதான் முன்னாடி உள்ள சட்டம் இருந்துச்சு. இப்பெல்லாம் எல்லாம் நமக்கு சட்டம் போட்டிருக்கானா? நம்ம தான் நோன்பு திறந்துல இருந்து ஃபஜர் வரைக்கும் வக்து இருக்குதுல, இடைவெளி விடாம தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும். அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய கிருபையால நமக்கு இலகுவாக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரியணும். இந்த நோன்புல இருந்து விதிவிலக்கல் யாருக்குன்னா 2 சாரா இருக்கு. ஒன்னு பயணி. அதே வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். உங்கள யாராவது நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் வேறொரு நாள்ல நோன்பு வையுங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், வேறொரு நாள்ல நோன்பு வைக்க வேண்டும். ஏன்னா பயணியை பொறுத்தவரை காலமெல்லாம் நம்ம பயணம் பண்ற போறது கிடையாது, இல்லையா? பயணி இப்போ ரமலான் நேரத்தில் நீங்க ஊருக்கு போறீங்க, ஒரு நாள் 2 நாள் பயணம் ஆகுது, அந்த 2 நோன்பு ஒரு நோன்பு என்ன செய்யலாம், விட்டுக்கலாம். பயணத்தின் காரணத்தால் நோன்பை விட்டா அந்த நோன்பை அவர் என்ன செய்யணும், ரமலானுக்கு பிறகு கண்டிப்பா நிறைவேற்றணும். ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். வேறொரு நாளில் அந்த நோன்பை அவர் நிறைவேற்ற வேண்டும், அதுவும் கடமை. தற்காலிகமா தள்ளி போடுறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பயணிகளுக்கு வந்து சலுகையை கொடுத்திருக்கிறாங்கிறத நம்ம புரியணும், சரியா? 2வது யாரு, மரீலன், நோயாளியாக இருந்தால். நோயாளியை பொறுத்தவரை அந்த நோய் 2 வகையான நோய் இருக்கு, முடியாது, பலகீனம். ஒன்று தற்காலிகமாக பலகீனம் ஏற்படும், பின்னாடி நமக்கு சரியாயிரும். இப்ப நோம்புடைய நேரத்தில் திடீர்னு உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு 3 நாள் படுக்க போட்டுருச்சு, அப்ப நோன்பு வைக்க முடியுமா? மாத்திரை சாப்பிடணும், ரொம்ப பலகீனமா இருக்கும். அப்ப அந்த தற்காலிகமான இந்த காய்ச்சல்ல அந்த 3 நோன்பு விடலாம். இவங்க என்ன, இவங்களுடைய கடமை என்ன, இவங்க ரமலானுக்கு பின்னாடி அந்த நோன்பை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். வேறொரு நாள்ல வைக்கணும். நோம்புடைய திடீர்னு வயித்தால போயிடுச்சு, ஒரு 2 நோன்பு வைக்க முடியாம போயிருச்சு, ரமலானுக்கு பிறகு அவங்க என்ன செய்யணும், அந்த விடுபட்ட நோன்பை வைக்கணும். இது வந்து தற்காலிகமான நோய். ஒரு சில நோய்கள் இருக்கிறது, அது நமக்கு நிரந்தரமாகவே இருக்கும். டாக்டரே சொல்லியிருப்பார், நீங்க வந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், 3 வக்து கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு அதுக்கு முன்னாடி மாத்திரையை போடணும், மாத்திரையை போடாட்டினா உங்க உடம்பு ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த சுகருங்கிற நோய்க்கெல்லாம் இந்த நோன்பு என்னது ரொம்ப மருந்து, ரொம்ப அற்புதமான மருந்து. அதை நம்ம வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். இந்த மாதிரி ரொம்ப டாக்டர்களுடைய ஆலோசனைப்படி மருந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த நோய் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நோய்களாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப அவங்களுக்கு வேற தீர்வு, அவங்க வேற ஒரு நாள்ல வைக்கணும்னு அவங்களுக்கு நம்ம சட்டம் சொல்ல இயலாது. இப்ப உதாரணம், வயது முதிர்ந்தவரா இருக்கிறாங்க, 70 வயசு 80 வயசு கிழவரா இருக்காங்க, தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களால நோன்பு வைக்க முடியாது. பச்சை குழந்தைய வைக்க முடியாத மாதிரி அவங்களும் சின்ன குழந்தையுடைய அந்தஸ்துக்கு வந்து விடுகிறார்கள். அப்ப இது வந்து பின்னாடி சரியாகுமா? சரி, 70 வயசுல இப்படிதான் இருக்கிறாரு, ஒரு 80 வயசுல சரியாயிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? எத்தனை வயசானாலும் இதுதான் நிலைமை. வயசாக இன்னும் அந்த நோய் அதிகமாகும். இப்படி நிரந்தரமான நோய் உள்ளவர்கள், பலகீனம் உள்ளவர்கள், முதியவர்கள், இவர்களுக்கு வேற பரிகாரம். என்ன பரிகாரம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் வசனத்தை சுட்டி காட்டி தான் சொல்றாங்க. என்னன்னா, அல்லாஹ் ஆரம்பத்துல ரமலான் நோன்பை கடமையாக்கல. வான் தசூமு ஹைருல் லக்கும், நீங்க நோன்பு வச்சா உங்களுக்கு நல்லது, சிறந்ததுதான். முதல் ரமலான் நோன்பு சிறந்ததுதான் தான் இருந்துச்சு, கட்டாய கடமையாக ஆக்கப்படல. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த நோன்பு வைக்க சக்தி உள்ளவங்க பரிகாரம் பண்ணிக்கிறலாம்னு நல்லா ஒரு சட்டம் போட்டுருந்தான். விரும்பினா நோன்பு வைங்க, நோன்பு வச்சீங்கன்னா நல்லது. நோன்பு வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா, சக்தி இருக்கு இல்லங்கிற அடிப்படையில் முன்னாடி சொல்லல. நோன்பு வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் ஒரு ஏழைக்கு நீங்க ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்குங்கிற கணக்கில் உணவை கொடுத்துடணும். இது முன்னாடி உள்ள சட்டம், இப்படி இருந்தது. அப்புறம் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். ரமலான் மாதத்துல தான் மக்களுக்கு நேர்வழி காட்டியாக குர்ஆன் அருளப்பட்டது. எனவே இந்த மாதத்தை நீங்க அடையிறவங்க எல்லோருமே கண்டிப்பா நோன்பு வச்சு ஆகணும் அப்படிங்கிற அல்லாஹ் சட்டத்தை என்ன செஞ்சா மாத்தினான். சரி, இப்படி சட்டத்தை மாத்தணுமே இப்ப அல்லாஹ் வந்து இப்படித்தான் பாக்குறான். எப்படி? சக்தி உள்ளவங்க கண்டிப்பா நோன்பு வைக்கணும்,
சக்தி தற்காலிகமாக இல்லாதவங்க பிற்காலத்துல சக்தி வரும்போது அவங்க நோன்பு வச்சுக்கிறணும். அப்ப இவங்களுடைய நிலைமை என்ன? யாருடைய நிலைமை? பலகீனமாவே இருப்பாங்கல்ல, அந்த நோய் எப்பயுமே சரியாகாம நிரந்தர நோயாளிகளா இருப்பாங்களே, அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுக்கு தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, முன்னாடி சட்டம் இருந்துச்சுல, சக்தி உள்ளவங்க ரமலான் நோன்பை விட்டா ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துடணும், பரிகாரம் செய்யணும்னு சொல்லி அந்த சட்டத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் இவர்களுக்கு வைத்து விட்டது. யாருக்கு? நோன்பு வைக்க இயலாதவங்களுக்கு, நோன்பு வைப்பதற்கு இயலாதவர்களுக்கு. 60 வயசு முதியவரா இருக்கார், நோன்பு வைக்க முடியல. அப்ப அவர் என்ன செய்யணும்? 30 நோன்புக்கு 30 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட வேண்டியதுதான். நார்மலா ஒரு நாளைக்கு நமக்கு சாப்பாடுக்கு எவ்வளவு செலவாகும் அதை நம்ம கணக்கு பண்ணி 30 நோன்புக்கு என்ன செய்யறது? 30 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட வேண்டியதுதான். இந்த சட்டத்துல பால் குழந்தைகளுக்கு பால் தரக்கூடிய தாயார்கள், கர்ப்பிணி பெண்கள் அவங்களும் அடங்குவாங்க. ஹதீஸ்ல பாக்குறோம், நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல லில் முசாஃபிரி அஸ்-ஸௌம வ ஷத்ர ஸலா, பயணிக்கு அல்லாஹ் நோன்பை தளர்த்தி இருக்கிறான். வானில் ஹுப்லா வானில் முர்லியா, பால் கொடுக்கக்கூடிய பெண் தாய், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண், இவர்களுக்கும் அல்லாஹ் நோன்பை தளர்த்தி இருக்கிறான். அப்ப கர்ப்பிணியா இருக்கிறாங்க, அவங்க பசியா இருந்தா குழந்தைக்கு பாதிப்பு வரும், அல்ல உங்களுக்கு முடியல, ஏன்னா அவங்களும் இன்னொரு குழந்தையை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலையில இருந்தா அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவங்களை என்ன செய்யல, கஷ்டப்படுத்தல. அவங்களுக்கு சலுகை. என்ன சலுகை? அவங்களுக்கு இதே தான். நீங்க வேறொரு காலத்துல என்ன செய்யணும்? குழந்தை பெத்தோம் நோன்பு வைங்கன்னு சொல்லணும். தாய் பால் கொடுத்துட்டு இருக்கிறா, எத்தனை வருஷம் கொடுப்பா? 2 வருஷம் கொடுப்பா. 2 வருஷம் பலகீனமா இருக்க மாட்டா. அப்ப அவங்களுக்கு அந்த நேரங்கள்ல அவங்க நோன்பை விட்டுக்கறலாம், பிற்காலத்துல அவங்க நோன்பு வைக்கணும். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நபர்களுக்கு இந்த கலா செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்காது. எப்படி? குழந்தை கர்ப்பிணியா இருக்கும்போது முடியாம இருக்குமா, நோன்பு வைக்க மாட்டாங்க, பின்னாடி வச்சுக்கலான்னு இருப்பாங்க. அப்புறம் குழந்தை பிறந்துரும். குழந்தை பிறந்துட்டா நோன்பு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது 2 வருஷம் வரைக்கும் பால் கொடுக்கலாம்னு அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். இந்த 2வது வருஷம் முடியறதுக்குள்ள மறுபடியும் என்ன செய்யும்? குழந்தை உருவாயிரும். இப்படிப்பட்ட நிலைகள் பல பெண்களுக்கு இருக்கிறது. அப்ப கலா செய்யணும் சொன்னா இவங்க எப்ப கலா செய்யறது? அதுக்குள்ள திடீர்னு மௌத்து வந்துருச்சுன்னா என்ன செய்ய? அப்ப இவங்க இந்த நிலையில உள்ளவங்களுக்கு அடுத்து கலா செய்ய முடியாத ஒரு நிலை வருது இல்லையா? அப்ப இவங்க எந்த சட்டத்தில் வந்துருவாங்கன்னா அந்த முதியோருடைய சட்டத்தில் வந்துருவாங்க. முதியோருக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? நிரந்தரமான பலகீனம் உள்ளவங்களுக்கு ஒரு நோன்புக்கு என்னது? ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும். அந்த அடிப்படையில் இப்படி நமக்கு கலா செய்ய முடியல, நம்ம அந்த அல்லாஹ்வுடைய கடனை சுமந்துட்டு கடைசியில் மௌத்தா போயிருவோமோ என்ற பயம், அச்சம் வரக்கூடியது, நமக்கு பயம் வந்துச்சுன்னா, அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க? தாராளமாக ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைங்கிற கணக்கு பண்ணி அவங்க என்ன செய்யணும்? உணவு கொடுத்து விட வேண்டும். இந்த மாதிரி ஒரு விதிவிலக்கல் இருக்குது, அவங்க பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி நோன்பு வைக்க யாரு கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மாதவிடாய் பெண்கள். மாதவிடாய் பெண்கள் நோன்பு வைக்க கூடாது. சில நேரங்கள் ரமலான் நோன்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 15வது நோன்பு 16வது நோன்புல அசர் நேரத்தில் கூட உங்களுக்கு மாதவிடாய் வந்துடும். அப்ப என்ன செய்யறது? உங்களுக்கு நோன்பு வச்சதுக்குரிய நன்மை அல்லாஹ் தந்துருவான். நோன்பு வச்சதுடைய நன்மை கிடைச்சிரும், நியத்துக்குரிய கூலியும் கிடைச்சிரும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? நோன்பு வைக்க கூடாது. மாதவிடாய் விட்டால் நோன்பு முடிந்து விட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்க? மாதவிடாய் எப்பயும் வரப்போறது இல்லை, குறிப்பிட்ட சில நாட்கள் வரும். அந்த நாட்கள்ல எத்தனை நோன்பு விடுபடுதோ அந்த நோன்பை ரமலானுக்கு பிறகு நிறைவேற்றணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, தொழுகை நோன்பு மாதவிடாய் வந்தா நாங்க தொழக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது. ஆனா விடுபட்ட தொழுகையை நிறைவேற்றணும்னு எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஆனா மாதவிடாய் காரணத்தினால் நாங்கள் விடுபட்ட நோன்புகளை ரமலானுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும்? நிறைவேற்றணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வலியுறுத்தினாங்க. அப்ப மாதவிடாய் காரணத்தால் நோன்புகளை விட்ட பெண்கள் ரமலானுக்கு பிறகு வேறொரு நாள்ல என்ன செய்யணும்? அந்த விடுபட்ட நோன்புகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். சரி, விடுபட்ட நோன்புகளை எப்ப நிறைவேற்றுறது? அதுக்கு ஏதாவது ஒரு காலகட்டம் இருக்கா? 1 மாசத்துக்குள்ள நிறைவேற்றணும், 2 மாசத்துக்குள்ள நிறைவேற்றணும், அப்படி ஏதாவது காலகட்டம் இருக்குதா? அப்படி எந்த காலகட்டமும் கிடையாது. ஆனா முடிந்த அளவு நம்ம சீக்கிரமாக கலா நோன்புகளை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செய்யணும், முடிந்த அளவு. ஏன்னா அது ஒரு கடன், மௌத்து எப்போ வரும்னு தெரியாது. நம்ம அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடன் உள்ள நிலையில நம்ம மௌத்தா போயிட்டோம் சொன்னா
அது ஒரு குறையாக அல்லாஹ்விடத்துல நிக்க கூடாது அப்படிங்கறதுனால நம்ம எப்படி கடன் வாங்கினா அது சீக்கிரம் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம், அது மாதிரி அல்லாஹ்வுடைய கடனை நம்ம என்ன செய்யணும், சீக்கிரம் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனா அதை நம்ம வாய்ப்பு எப்ப கிடைக்குதோ அப்ப நம்ம கலா செய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, போன ரமலான்ல விட்ட நோம்ப அடுத்த ரமலானுக்கு முந்தி ஷாபான்ல தான் நாங்க என்ன செய்வோம், நிவர்த்தி செய்வோம். இந்த கலா செய்யலாம் சொல்லி அப்படியே என்ன செய்ய எங்களுக்கு செய்ய முடியாத நிலை வந்துடும். அடுத்த ரமலான், ஏன்னா அடுத்த ரமலான் வந்துச்சுன்னா அப்பயும் எண்ணிக்கை சேருமே, அப்படி ஒவ்வொரு ரமலான்லையும் கணக்கு பாத்தீங்கன்னா கடைசியில் நோன்பை வைக்க முடியாம போயிடும். அதனால நாங்க என்ன செய்வோம்னா அடுத்த ரமலானுக்கு முந்தி என்ன செய்வோம், எவ்வளவு முயற்சி பண்ணி ஷாபான்லயே கலா விடுபட்ட நோம்புகளை நாங்க கலா செஞ்சுக்கிருவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த நோம்புடைய நேரம் உங்களுக்கு தெரியும். அதிமு சியாம இலல்லை, நோன்பை நீங்கள் இரவு வரை என்ன செய்யுங்க, முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த நோன்புக்கு நியத் அவசியமா? நியத் அவசியமா இல்லையா? நியத் தேவையில்லையில? நியத்து தேவை. ஏன்னா இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எதை வச்சுதான் இருக்குது, நியத்தை வச்சுதான் இருக்குது. நியத் ஒருவருக்கு இல்லாட்டினா அமலே கிடையாது. நியத் வேணும். நியத்துனா என்ன, யா அல்லாஹ் உனக்காக நான் நோன்பு வைக்கிறேன், நீ கடமையாக்கி இருக்கங்கிறதுக்காக நோன்பு வைக்கிறேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுறோம், ரமலான் அல்லாத மாசத்துல உட்காந்து திம்போமா? அப்படி திண்டா இவருக்கு ஏதாவது ஆயிருச்சா அப்படிம்பாங்க. ஆனா ஏன் ரமலான் மாசத்துல உட்காந்து திங்கிறோம்? ரமலான் மாசத்தையே 3 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். நமக்கு நியத்து இருக்குது. என்ன நியத்து? காலையில் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற நியத்து இருக்குது. சஹருக்கு தேவையான சாப்பாடுலாம் வாங்கி வைக்கிறோம், அதுக்குரிய வேலைகளை எல்லாம் செய்யறோம். அப்ப எல்லாருக்கும் நியத்து இருக்கு, இது போதும். இதான் நியத்துங்கிறது. நியத்துனா எண்ணம், மனசுல நினைக்கிறது தான். ஆனா நம்ம ஊர்ல மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நியத்துங்கிறது வாயால சொல்றது. சுபுக்கு பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இவருக்கு நியத்து நைட்டே இருக்கும், ரமலான் மாசம் முழுக்க நியத்தா தான் இருப்பாரு. ஆனாலும் என்ன, பள்ளிவாசல் இமாம் எப்படா மைக்க பிடிப்பாரு, நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்லி ரமலானின்னு சொல்லி பார்த்தா அவர் நிறைய ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் சொன்னோன்னதான் நம்ம நியத்து வச்சுட்டோம். இது என்ன, நீ இது பிதாத்துல. இப்படி நியத் என்பது நம்ம வாயில சொல்றது கிடையாது, அது பிதாத், அதை நம்ம தவிர்க்கணும். அது மாதிரி நோம்பு திறக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இதான் நியத்து அப்படின்னு சொல்றாங்க. அது நியத்து கிடையாது. நியத் என்பது நம்ம வாயில சொல்லக்கூடாது, அது பிதாத்து, மனசால நினைக்கிறது தான். நம்ம எல்லாரும் நோன்பு வைக்கணுங்கிற எண்ணம் இருக்குதுல்ல, அப்ப நமக்கு நியத்து இருக்குது, அவ்வளவுதான். இந்த நியத்து பிறகு நம்ம சஹர் செய்யணும். அந்த சில பேர் இந்த சஹர் செய்யறதுல அசால்ட்டா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் நைட்டே நல்லா சாப்பிட்டோமே, ஃபுல்லா கட்டியாச்சு, இனி என்ன மறுபடியும் சஹர் சாப்பிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. சஹர்ல பரக்கத்து இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர்ல பரக்கத்து இருக்கிறது. அப்ப இந்த ஒரு ஹதீஸுக்காக நம்ம சஹர் செய்யணும். அந்த சஹர் பெரிய அளவுல இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 பேர்ச்சம்பழம், ஒரு பழம், ஒரு தண்ணீர். உங்களுக்கு சாப்பாடு தேவையில்லைன்னா நிறைய சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, ஏதாவது நம்ம சஹர் பண்ணி இருக்கிறோம். ஏன்னா நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, சஹரிலே ஒரு பரக்கத்து இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு பசி இல்லைங்க அதனால சஹர் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. சஹருக்கு எந்திரிச்சு நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு சில பொருட்களை எல்லாம் நம்ம சாப்பிடணும், அதுல நமக்கு பரக்கத்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க, நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க, தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள். அதே நேரத்தில் சஹர் செய்வது கட்டாயம் அல்ல. ஒரு ஆள் சஹர் செய்யாம மறந்து தூங்கிட்டார், பார்த்தா காலைல சுபுக்கு பாங்க எந்திரிக்கிறார். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, பாங்கெல்லாம் சொல்லி முடிஞ்சு இக்காமத்து நடக்கும், அப்பதான் முடிப்பாங்க, அரக்க பறக்க அடைச்சிட்டு ஆஹா சஹர் சாப்பிடலையே, விடி சஹர், வேகமா என்ன செய்ய தண்ணி எடுத்து குடிக்கிறது, குடிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நோம்பே போயிருச்சு. நோம்பு கூடுமா? தண்ணி குடிக்கிறது எங்க குடிக்கணும், பாங்க சொல்றதுக்கு முன்னாடி குடிக்கணும். இவங்க என்ன செய்வாங்க, பாங்கெல்லாம் முடிஞ்சு தூங்கி எந்திரிச்சு என்ன செய்வாங்க, நம்ம சஹர் செய்யலன்னு சொல்லி வேகமா என்ன செய்வாங்க, தண்ணியும் குடிப்பாங்க. அது செய்யற வக்து முடிஞ்சிருச்சா சாப்பிட பேசாம விட்டுருங்க. நீங்க உங்களுக்கு முடிஞ்சா நோன்பு வைங்க. சஹர் சாப்பிடல, மறதியா நீங்க எந்திரிச்சிட்டீங்களா, வக்து முடிஞ்சிருச்சா, அப்ப நீங்க சாப்பிடக்கூடாது, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஏதாவது நம்ம சஹர் செய்யலன்னு சொல்லி அந்த நேரத்தில் சாப்பிட்டோம், வக்து முடிஞ்ச பிறகு நம்முடைய நோன்பு என்ன செய்யாது, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த சஹர் எந்த நேரத்தில் செஞ்சாங்க தெரியுமா, அதுவும் முக்கியம். சஹருங்கிறது 12 மணிக்கு 1 மணிக்கு, அதுக்கு பேர் சஹர் கிடையாது. சஹருங்கிறது என்ன, கடைசி நேரத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 பேர் பாங்க சொன்னாங்க. ஒன்னு அப்துல்லா பின் உம்மு மக்தும், பிலால் ரலியல் அவர்கள். பிலால் ரலியல் அவங்க முத பாங்க சொல்லுவாங்க. அவங்க எதுக்கு பாங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் சொல்லக்கூடிய பாங்கு உங்களை சாப்பிடுவதை விட்டு தண்ணீர் குடிப்பதை விட்டு தடுக்க வேண்டாம். அவர் பாங்க எதுக்கு சொல்றாரு,
தொழுது கொண்டு இருக்கக்கூடியவர் சாப்பிட போகணும், தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பணும், செந்திரிச்சு சகர் செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக தான் பிலால் வந்து பாங்கு சொல்றாரு. அதனால அவர் பாங்கு சொன்னா நீங்க சாப்பிடறத நிப்பாட்டாதீங்க, சாப்பிட ஆரம்பிங்க. அடுத்த அப்துல்லா பின் உம்மி மக்தும் பாங்கு சொல்வாரு, அவர் சொல்லிட்டா நீங்க சாப்பிடறத குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிருங்க. சரி, இந்த 2 பேர் பாங்கு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? இவர் இப்பதான் ஏறி பாங்கு சொல்லிட்டு கீழே இறங்குவாரு, கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அப்துல்லா பின் உம்மி மக்தும் என்ன செஞ்சிருவாங்க, பாங்கு சொல்ல ஏறிடுவாங்க. அப்ப சஹர் என்பது எந்த நேரத்துல இருந்திருக்கு? கடைசி ஃபஜருடைய வக்துக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி நேரத்துல தான் என்ன செஞ்சிருக்கு அந்த சஹருங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா சஹரை பிற்படுத்துறதே மார்க்கத்துல சிறந்தது. எப்படி நோம்ப வந்து முற்படுத்துறது சிறந்ததோ அது மாதிரி சஹரை பிற்படுத்துறது என்னது மார்க்கத்துல பிற்படுத்துறது என்ன, அந்த வக்திலேயே கடைசி வக்தை தாண்டி பிற்படுத்திடக்கூடாது. அதை நம்ம கவனத்துல வைக்கணும். அது மாதிரி நோன்பு துறக்கிறது அதுலயும் மக்கள் ஒரு தவறு செய்யறாங்க. அதாவது இந்த சஹர் விஷயத்திலையும் நம்ம ஊர்ல மக்கள் தப்பு செய்யறாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் பேணுதல் என்ன பேணுதல், எந்த விஷயத்துல நம்ம இடத்துல பேணுதல் இருக்கக்கூடாது நபி சொன்னாங்களோ அந்த விஷயத்துல போய் பேணுதலை பாக்குறாங்க. நபி சஹரை பிற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனா என்ன, அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியன் ஃபஜருடைய வக்து ஒரு 5:20 வருதுன்னு வைங்களேன், இவங்க 5:10 என்ன செய்யறது, நீயத்துல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாதுன்னு ஆக்கிடுறது. அது கிடையாது. இன்னைக்குதான் உங்களுக்கு எல்லாருக்கும் கார்டு கொடுக்கறாங்க. கார்டு இருக்குதா, எப்ப சூரியன் ஃபஜர் எப்ப வக்து வருது, எப்ப மக்ரிப் வக்தோ எல்லாமே தெளிவா இருக்கு. அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தாராளமா சாப்பிடலாம். அதை முன்னாடி சாப்பிடறத தடுக்கக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. அது மாதிரிதான் நம்ம நோன்பு துறக்கிறது பாத்தீங்கன்னா 6:10 சூரியன் மறையுதுன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு 6:10 மறையுதுன்னா 6 மணிக்கு என்ன செய்யறது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேணுதல்ங்கிற அடிப்படையில் 6:10னா 6:20 என்ன செய்யறது, 6:20 நோன்பு துறக்க வைக்கிறது. 6:10 தான் சூரியன் மறைஞ்சிருச்சுல, நோன்பு துறக்க வேண்டியது தானே. இல்ல, நாங்க பேணுதல். என்ன பேணுதல், அதான் கன்ஃபார்மா எப்ப மறையுதுன்னு தெளிவா இருக்குது. சொல்லப்போனா இந்த பேணுதலை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கணும். ஏன்னா அவங்க காலத்துல இப்படி துல்லியமா கணிக்கக்கூடிய கணிப்புகள்லாம் இல்ல. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம இருந்து பேணுதலை பார்க்கறதா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகா சொன்னாங்க ஹதீஸ், லா யஸாலுன் நாஸு பி கைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர, நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையிலே இருக்கிறார்கள். விரைவுபடுத்துறதா ஈமான். ஏன்னா நான் பையன் சாப்பிட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யா அல்லாஹ் உனக்காண்டதான் என்னால சாப்பிட முடியாம இருந்தேன், ஆனா எனக்கு ரொம்ப தேவையா இருக்குது, அது அப்படியே எதிர்பார்த்து அல்லாஹ் நீ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவு முடிஞ்சிருச்சு, இப்படி என்ன செய்யணும், நம்ம வேகமா நம்ம சாப்பிடுறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குதா. என் அடியான் எவ்வளவு ஆசைகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான், நான் சொன்ன நேரம் முடிஞ்சோடனே எப்படி அவனுடைய விருப்பத்தை செயல்படுத்துறான், இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அந்த இடத்துல நான் இன்னும் 10 நிமிஷம் இன்னும் 20 நிமிஷம் இருப்பேன்னு சொன்னா இது அதிக பிரசங்கித்தனம், இது அல்லாஹ் வெறுக்கிறான். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, சூரியன் மறைஞ்சோடனே ஒரு சஹாபிட்ட மாவை கரைச்சு கொண்டு வாங்க, நோன்பு திறக்க நேரம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அந்த சஹாபி அல்லாஹ் இன்னும் இருட்டு வரலையே, வெளிச்சம் இருக்குதே, சூரியன் மறைஞ்சிருச்சு, வெளிச்சம் இருக்குதே, மாவை கொண்டு வாங்கங்கிறாங்க. 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அழைச்சிட்டு அப்புறம் தான் சொன்னாங்க, இதா அக்பல லைலு மின் ஹாஹுனா, இந்த திசையில பகல் போய் இரவு வர ஆரம்பித்து விட்டால், சூரியன் மறைந்து விட்டால், ஃபக்கத் அஃப்தர சாயிம், நோம்பாளி நோம்பை திறந்து விட்டார். சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இருட்டா இருக்குதா, வெளிச்சம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, சூரியன் மறைஞ்சிருச்சுல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இதை நம்ம கவனத்துல வைக்கணும். சரி, நோம்ப வேண்டும்னே விடுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன பரிகாரம்? நோம்ப வேண்டும்னே விடுறாங்க, நோம்ப வேண்டும்னே விடுவாங்களா? ஒரு சில நேரத்தில் விடுவாங்க. உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபிக்கு அந்த நிலை ஏற்படுது. பகல் நேரத்துல மனைவி எடுத்து உள்ள நம்ம சாப்பிடாம இருந்திருப்போம், தண்ணி குடிக்காம இருந்துருவோம். ஆனா இந்த சஹாபிக்கு எங்க பிரச்சனை ஏற்படுதுன்னா, பகல் நேரத்துல மனைவியோட சேர்ந்துடுறாரு. சேர்ந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வர்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நான் அழிந்து விட்டேன். என்னப்பா நீ அழிஞ்ச, என்ன காரியத்தை செஞ்ச? என் மனைவியோட நான் உடலுறவுல ஈடுபட்டு விட்டேன், நோம்புடைய நேரத்தில் ஈடுபட்டுட்டேன். அப்படியா? அப்ப நீ ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். பரிகாரம் என்ன? வேணும்னே நோம்பை விட்டால் அவங்களுக்கு பரிகாரம் என்ன? அடிமையை விடுதலை செய்யணும். இந்த உபரியான நோம்புகள் இருக்கு, யாராவது விருந்துக்கு கூப்பிடுறாங்க, அப்ப என்ன செய்யலாம்? விடலாமா விடக்கூடாதா? உபரியான நோம்பு, இன்னைக்கு திடீர்னு நோம்பு வச்சிருக்கிறீங்க, யாராவது ஒரு ஆள் விருந்து கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க, நோம்பு விடலாமா? விடலாம், தப்பு கிடையாது. உபரியான நோம்பை நம்ம எப்ப வேணா முடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதே ரமலான் நோம்புல உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சாப்பாடு பார்த்தோன்னா ஆசை வந்துருச்சு, நோம்பு விடலாமா? விடக்கூடாது, விட்டா பாவமாயிரும். அப்ப இது ரொம்ப முக்கியம் ரமலான்ல. அப்ப இந்த சஹாபி மனைவி இடத்துல உடலுறவு கொண்டுட்டார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழிஞ்சிட்டேன், என்ன மனைவி இடத்துல நான் சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்க. சரி, அடிமையை விடுதலை செய்ய வாய்ப்பு இல்லை, எனக்கு சக்தி இல்லைங்கிறார். அப்படின்னா நீங்க ஷஹரைனி முத்ததாபிஐன், தொடர்ச்சியாக 2 மாசம் நோன்பு வைக்கணும். இது அல்லாஹ் போட்ட சட்டம். ஒரு நோன்பை வேண்டும்னே முறிச்சா அதுக்கு பரிகாரம் என்ன? தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்கணும். முடியுமா? 2 மாசம் ஒரு நோன்புக்கு 2 நோன்பை வேண்டும்னே முடிச்சீங்கன்னா எத்தனை வைக்கணும்? 120. 4 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். கடுமையான பரிகாரம். அப்படின்னா அல்லாஹ் இதை எப்படிப்பட்ட ஒரு பாவமா பாக்குறாங்கிறத நீங்க புரியணும். அப்ப அந்த சஹாபி சொன்னார், 2 மாசம் நோன்பா, இந்த நோம்புலயே என்னால கட்டுப்படுத்த முடியல, இது நான் 2 மாசம் நோன்பு வைக்கணும்னா எப்படி அல்லாஹ் அது எனக்கு முடியாது அப்படின்ட்டார். பார்த்தாங்க, சரி அதை விடு, 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. அடிமை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, 60 நாள் நோன்பு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தெரியும், நான் ரொம்ப ஏழை, நான் தான் ஏழ்மையா இருக்கிறேன், நான் எப்படி பரிகாரம் 60 ஏழைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அமைதியா இருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழ கூடை தர்மமாக கொண்டு வரப்படுகிறது. நபி அவர்கள் அந்த சஹாபிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் 60 ஏழைகளுக்கு கொடுத்து உங்க பாவத்துக்கான பரிகாரத்தை தேடிக்கோங்க. அந்த சஹாபி, என்னை விட ஏழைகிட்ட கொடுக்க சொல்றீங்களா? மதீனாவுல என்னை விட ஏழை யாருமே இல்லை, பேசாம இதை நானே எடுத்துக்கிறேன்னுட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போன்ட்டாங்க. நபி அவர்கள் சிரிச்சாங்கன்னு பாக்குறோம். தப்பு செஞ்சுட்டு பரிகாரம் செய்ய வேண்டிய நிலையில வந்துட்டு என்ன செய்யறாரு? பேரிச்சம்பழத்தை இவர் வாங்கிட்டு போறாரு. ஏன்னா அவருடைய நிலைமை அப்படி இருக்குது. ரசூலுல்லாஹ்வும் என்ன செய்யல, அது ஒரு குறையாக என்ன செய்யல, எடுத்துக்கல. அப்ப இந்த மாதிரி என்ன முடியாதவங்க என்ன செய்யணும்னா, இந்த ரமலான் வேணும்னே முறிச்சவங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். ஏன்னா அந்த பரிகாரம் யாருக்கு? முடிஞ்சவங்களுக்கு. முடியாத நேரங்கள் சில பேர் ஏழையா இருப்பாங்க, இந்த சஹாபி மாதிரி ஒரு ஏழ்மை நிலையில இருப்பாங்க. அந்த மாதிரி நிலையில உள்ளவங்க வந்து அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கணும். அவ்வளவுதான், அல்லாஹ் நான் மன்னிச்சிரு, நான் தெரியாம செஞ்சுட்டேன், இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நம்ம பயந்து நடந்துக்கணும். சில நேரங்கள் நோம்புடைய நேரத்துல கூட ரொம்ப சீரியஸான ஒரு நிலை கூட வந்துடும் சில பேருக்கு. அப்போ இல்ல நான் நோன்பு வச்சுதான் இருப்பேன் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பசியில இருக்கிறீங்க, திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, கிருகிருன்னு வந்துருச்சு, தண்ணி உள்ளக்க போனாதான் நமக்கு ஒரு நிதானம் வரும், அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரான எமர்ஜென்சி நிலை வந்துருச்சா, அப்ப உடனே நம்ம நோன்பை திறக்கலாம், தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் மக்காவுக்கு போகக்கூடிய வழியில அசர் நேரம் வந்துருச்சு, சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு சிரமமா இருக்குன்னு சொன்னோடனே நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு அந்த சிரமத்தை நீக்கிறதுக்காகவே மக்கள்லாம் பார்க்கக்கூடிய வகையில ஒரு குவளை நீரை வாங்கி அதை குடிக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, உடனே அவங்களும் நோன்பு திறந்தாங்க. அப்ப இந்த மாதிரி இக்கட்டான நேரங்கள்ல நம்ம நோன்பு திறந்தோம்னா அது குற்றத்துல வராது. அதுக்கு நம்ம பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வேணும்னே செஞ்சா நம்ம அதுக்கு என்ன செய்யணும், நம்ம பரிகாரம் செய்யணும். அது மாதிரி இந்த நோன்புல வந்து உடல் உறவு கொள்ளக்கூடாது நமக்கு சொல்லப்பட்டிருக்குல்ல, இதுக்காக பேணுதலுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மனைவியை வந்து கட்டி பிடிக்கிறது, மனைவியை முத்தம் கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வந்து கேட்டார், மனைவியை நோன்பு வச்சுக்கிட்டு நான் முத்தம் போடலாமா, கட்டி அணைக்கலாமா? நபி ஒரு ஆளுக்கு அனுமதிச்சாங்க. இன்னொரு ஆள் கேட்டார், நான் செய்யலாமா? உனக்கு அனுமதி இல்லைன்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தது யாரு? அவர் வயசான ஆள், அவருக்கு பிரச்சனை இல்லை. இவர் யாரு? இவர் இளைஞர். அப்ப இவருக்கு இந்த அனுமதியை கொடுத்தோம்னா கடைசியில கஃபாரா செய்யக்கூடிய நிலையில போய் நிப்பாரு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளை பார்த்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்ச நிலையில மனைவியை கட்டி பிடிச்சிருக்கிறாங்க, முத்தம் போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் ஹதீஸ்ல இருக்குது. ஆனா அவங்க கட்டுப்பாடோட இருந்தாங்க. அப்ப நம்ம கட்டுப்பாடோட இருப்போம் அப்படிங்கிற நிலை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த பருவம் இல்லை, அந்த நிலையில நம்ம இல்லை என்ற நிலை இருக்கும்போது அப்ப கொஞ்சம் மனைவி விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது என்னது, அது வந்து ஒரு மார்க்கத்துல ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த நோன்புல நம்ம செய்யக்கூடாத காரியங்கள்னு சில விஷயங்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க. எஸ்டா எப்பயுமே நம்ம மக்களுக்கு என்னன்னா, அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்தோட நிக்கிறது கிடையாது. எஸ்டா நாங்களா என்ன செய்வோம், சில சட்டங்களை போட்டு ரொம்ப ஈமான வெளிப்படுத்துறது. எஸ்டா ஃபிட்டிங், நோன்பு வச்சவங்கள குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, பல்லு விளக்க கூடாது. என்ன பல்லு விளக்க கூடாது? பல்லு விளக்க என்னத்த, ஒரு தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்ச நிலையில பல்லு விளக்கி இருக்கிறாங்க. சில பேர் குளிக்க கூடாதும்பாங்க, ஏன்னா குளிச்சோம்னு சொன்னா நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் ராகத்தா இருக்குதுல்ல, அது வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது, கஷ்டமா தான் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சிருக்கிறாங்க நோன்பு வச்ச நிலையில. ஆனால் நோன்பு வச்சு நம்ம குளிக்கலாம், பல்லு விளக்கலாம், தப்பு கிடையாது. சில பேர் நோம்பாளியுடைய துர்வாடை அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட சிறந்தது, அதனால என் பல்லு வீசினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு செய்வாங்க, பல்ல விளக்காம இருப்பாங்க. அதுக்கா இது? பல்லு விளக்காம பல்லு வீசிச்சுன்னு சொன்னா அது அல்லாஹ்விடத்துலயும் நல்ல வாடை இல்லை. அது என்ன வாடை? பசியா இருக்கிறனால, நம்ம நோன்பா இருக்கிறனாம வாயிலிருந்து என்ன செய்யும், துர்வாடை வரும்.
அந்த துர்வாடையை தான் அல்லாஹ் கஸ்தூரியை விட சிறந்த ஒரு வாடைன்னு சொல்றான். அப்ப நம்ம பல்லு விளக்குறது அவசியம். ரசூலுல்லாஹ் எல்லா நேரத்திலும் என்ன செஞ்சாங்க? பல்லு விளக்குறது சொல்லி இருக்கிறாங்க. நோம்புலையும் நம்ம என்ன செய்யணும்? பல்லு விளக்கி கொள்ளணும். அது மாதிரி நறுமணம் பூசலாமா? மக்ரூஹ்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நோம்பா நறுமணம் பூசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படிலாம் கிடையாது. நறுமணம் பூசலாம். சரி, சில பேர் வேலை பார்ப்பாங்க, கேட்டரிங் வேலை பார்ப்பாங்க, சமைக்கிற வேலை. அவங்களுக்கு வேலை என்னது? ஒழுங்கா சாப்பாடு ஆக்குற வேலை தான். அப்ப அவங்க நோன்பு வச்சிருப்பாங்க. சாப்பாட்டுல உப்பு இருக்கா இல்லையா, காரம் இருக்குதா இல்லையா, இதை அவங்க டெஸ்ட் பண்ணணும். ருசி பார்க்கலாமா கூடாதா? பார்க்கலாம். அந்த ருசி பார்க்கிற இதுல நம்ம அப்படி உள்ளக்க என்ன செய்யக்கூடாது? அனுப்பிடக்கூடாது. அப்படின்னா நோன்பு முறிஞ்சிடும். ருசி பார்த்துட்டு வாயை கழுவிடலாம். என்ன செய்யலாம்? குழம்பு வீட்டுல பெண்கள் சமைக்கிறாங்க, உப்பு இருக்கா இல்லையா. சில பேர் பாருங்க, நோன்பு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க சாப்பிட நோன்பு வச்சதுனால எனக்கு உப்பு தெரியல அப்படின்னு செய்வாங்க. சமையல்ல நடக்கக்கூடிய குளறுபடிகளுக்கு நோன்பு மேல பழிய தூக்கி போட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நோன்பு வச்சிருக்கிறதுல சமைக்கிறவங்க என்ன செய்யலாம்? ருசி பார்த்துட்டு வாயை கழுவிட்டாங்கன்னா அந்த நோன்புக்கு என்ன செய்யாது? ஒரு பிரச்சனையும் வராது. அது மாதிரி நோன்பு வச்ச நிலையில ரத்தம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க. திடீர்னு நம்மள வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்துருச்சு, நோன்பு முறிஞ்சிருச்சு, அது கிடையாது. அதெல்லாம் மார்க்கத்துல தப்பான சட்டம். சில பேருக்கு வாந்தி வந்துடும், காலையில எந்திரிப்பாங்க, செரிமானம் ஆயிருக்காது. அப்ப சாப்பிட்ட சாப்பாடு என்ன செய்யும்? வெளியே வந்துடும். அப்ப வாந்தி வந்துருச்சா அவனுடைய நோன்பு முறிஞ்சிருச்சு. நோன்பு முறியுமா? நோன்பு முறியாது. சரி, விந்து வெளிப்பட்டா, அதாவது நம்முடைய முயற்சிகள் எதுவும் இல்லாம மனைவிடத்துல இல்லறல ஈடுபடாம நம்ம உறங்குறோம், உறக்கத்துல விந்து வெளிப்படுது, இதனால நோன்பு முறியுமா? நோன்பு முறியாது. பாங்கு சொல்லுவாங்க, சொல்லியாச்சா? ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு 3:30 மணிக்கு பாங்கு சொல்லிட்டு நம்ம அசர் தொழுவோம் சார். தண்ணி இல்ல. ஓகே ஓகே. அப்ப இந்த விஷயம், தூக்கத்துல நம்மள அறியாம விந்து வெளிப்பட்டா என்ன செய்யாது? நோன்பு முறியாது. ஊசி போடலாமா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நோன்பு நேரத்தை உடல் முடியாம போயிடும். அப்ப உங்களுக்கு ஊசி போட வேண்டிய நிலை வரும். நோன்பு வைத்துக் கொண்டு ஊசி போடலாமான்னு கேட்டா போடக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஊசி போடணும்னா நோன்பு முறிச்சிருங்க, தப்பு கிடையாது. ஊசி கண்டிப்பா போட்டாதான் உடம்பு சரியாகும் சொன்னா நீங்க தாராளமா நோன்பு முறிச்சிடலாம். நோன்பு இருக்கணும் ஊசியும் போடுவேன் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை. ஏன்னா நோன்பு இருப்பேன், நான் மாத்திரை போட்டுக்கிறேன்னா அது நோன்பு செல்லுமா? இப்ப நோன்பு வச்ச நிலையில காய்ச்சலா இருக்குது, மாத்திரையை கொஞ்சம் போட்டு தண்ணி ஊத்திக்கலாமா? நோன்பு செல்லுமா? சரி, நோன்புன்னு சொன்னா உடம்புல இருந்து எதுவும் என்ன செய்யக்கூடாது? உள்ளக்க போகக்கூடாது. அது வாய் வழியா போனாலும் என்ன, நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாலும் என்ன, குளுக்கோஸ் போட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். அதனால ஊசி போடக்கூடாது. அப்படி போட வேண்டிய நிலை வந்துச்சா நோன்பை விட்டுட்டு நம்ம பின்னாடி என்ன செய்ய வேண்டியதான்? அல்ல நம்ம கொடுத்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கிற வேண்டியதான், கலா செஞ்சுக்கிற வேண்டியதான். இதை நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் வச்சுக்கிறணும். நோன்பு வச்ச குளிப்பு கடமையான நிலையில சஹர் வைக்கலாம், தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு மனைவி இடத்துல இல்லறத்தில் ஈடுபட்டு குளிப்பு கடமையான நிலையில சஹர்லாம் வைப்பாங்க. ஃபஜர் வக்துக்கு பாங்கு சொன்ன பிறகு இகாமத் சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? குளிச்சுட்டு போவாங்க. அப்ப நபி அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில சஹர் வச்சிருக்கிறாங்க. அதுவும் மார்க்கத்தில் என்ன செய்யாது? குற்றம் கிடையாதுங்கிறத புரியணும். இந்த நோன்பு திறக்கும் போது ஒரு துவா இருக்குது. என்ன? தஹபத் தமஉ வபுதல்லத்தில் உருகு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு துவா. இந்த துவாவை சில அறிஞர்கள் ஹசன் தரத்துல உள்ளது, அதனால நோன்பு திறக்கக்கூடியவர் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸ்ல மர்வான் இப்னு சாலிம் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். அவர் நம்பகமானவரா என்பதுல கொஞ்சம் சந்தேகம், பிரச்சனை இருக்கிறது. அதனால இது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாதுங்கிறத நம்ம என்ன செய்யணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நோன்பு திறக்கிறது எதை வச்சு நம்ம நோன்பு திறக்கணும்? கப்சா வச்சு தானே திறக்கணும். முதல் பேரிச்சம்பழத்தை வச்சு தண்ணியை திறக்கணும். பேரிச்சம்பழம் இல்லாட்டினா தண்ணியை வச்சு நம்ம நோன்பு திறக்கணும். இதை நபி அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவுதான், பெரும்பாலான சட்டங்கள் முடிந்து விட்டது. குறிப்பா அந்த சஹர் நேர நிகழ்ச்சி இருக்குதுல்ல, சஹர் நேர நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா அந்த 3 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. டிவியில போட்டா பயான் ஓடிக்கிட்டு இருக்கும். மக்கள்லாம் என்ன செய்யறது? தூங்கி எந்திரிச்சோனையும் அந்த டிவியை போட்டு என்ன செய்யறது? அந்த டிவியை பார்த்துக்கிட்டே இங்க என்ன செய்யுது? சாப்பாடு உள்ளக்கு போய்கிட்டு இருக்கும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த இரவுடைய கடைசி நேரம் இருக்கு, அந்த நேரத்துல பயான் கேட்கறது சிறந்தது இல்லை. அந்த நேரத்துல சிறந்தது என்ன? தொழுகிறது தான் சிறந்தது. இரவுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வர்றான். என்னிடத்துல துவா செய்யக்கூடிய மக்கள் இல்லையா? துவா செய்யுங்க. அல்லாஹ் அந்த நேரத்தில் நம்ம தொழுகிறது மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால சஹர் நேர குயிஸ் நிகழ்ச்சி, கேள்விபதி நிகழ்ச்சி, அந்த பயான் இந்த பயான் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. பேசாம எந்திரிச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு தொழுவுங்க, துவா செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. அது முக்கியமான நேரம். வேற எந்த நேரத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நமக்கு இல்லை. அதை நம்ம கவனத்தில் வைக்கணும்.
அப்ப நோம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நம்மள அறியாம சில தவறுகளை செஞ்சிருப்போம், இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பரிகாரம் சொல்லி இருக்கிறாங்க. நம்மள அறியாம செஞ்ச நோம்புல ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரம். என்ன பரிகாரம்? ஜகாத்துல் ஃபித்ர். இந்த ரமலான் மாதத்தில் நெருங்கக்கூடிய நேரத்தில் ஏழைகளுக்கு குறிப்பிட்ட தொகை நம்ம என்ன செய்யணும்? கொடுத்துடணும். நம்மள நோம்புல அறியாம தவறுகள் ஏற்பட்டா அதுக்கு என்ன செய்யும்? அது பரிகாரம் ஆயிரும். லைலத்துல் கத்ர் என்ற ஒரு மிகச்சிறந்த இரவு இருக்கிறது. அந்த இரவு 27வது கிழமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லல. லைலத்துல் கத்ர் என்பது தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான், ரமலான்ல கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள்ல நீங்க லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள்ல நம்ம என்ன செய்யணும்? இந்த லைலத்துல் கத்ரை நம்ம என்ன செய்யணும்? தேர்வு செய்யணும். இன்ஷா அல்லாஹ் முக்கியமாக இந்த ரமலான் ஆரம்பிக்கும் போது அதுல ஒரு முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா? ரமலானை துவங்கும் போது நடக்கும் பிரச்சனை, சண்டை. ரமலான் பிறை இன்னைக்கா நாளைக்கா, என்ன இன்னைக்கு ஒரு ஆள் முந்தி கொண்டாடிட்டாங்க, சரியான கருத்து நினைச்சு செஞ்சுட்டாங்க, இவன் வழிகேடன், அவன் யூதன் ஆயிட்டான், அவன் வழிகேட்டுக்கு போயிட்டான். இப்படி இந்த பிறை ஒரு விஷயத்தை கருத்தொருபாடாக எடுத்துக்கொண்டு சமுதாய மக்கள் ஒருவர் மற்றவங்களை வழிகேடன் என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. நோன்பு வர்றதே தக்வாவுக்கு, அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு இல்ல, சக முஸ்லிம யூதன் சொல்றதுக்கு இல்ல, சக முஸ்லிம் இதை வச்சு வழிகேடன் காட்டுறதுக்கு இல்ல. பிறையில அப்படித்தான், வேற வழியே இல்ல. இப்ப இன்னைக்கு நேத்து நடந்த பிரச்சனை அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க சஹாபாக்கள். நபி அவர்களுக்கு பிறகு அந்த காலத்திலே சஹாபாக்கள் காலத்திலே பிறை விஷயத்துல கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அது இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால பிறை விஷயத்துல நீங்க அது ஒரு மசாயில் பிரச்சனையை நம்ம எடுத்துக்கணும். அவங்கவுங்களுக்கு எது சரியா தெரியுதோ அதை நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கொண்டு நம்ம செயல்படலாமே தவிர இதை ஒரு அகிதா பிரச்சனையாக எடுத்து மற்றவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? வழிகேடர்களாக சித்தரிக்க கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த நோன்புடைய சட்டதிட்டங்களை புரிந்து அதை முறையாக பேண வேண்டிய முறைப்படி பேணி அதன் முழுமையான நன்மைகளை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.